அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. எடப்பாடி சொல்லிட்டார், தெளிவாக சொல்லிட்டார், கூட்டணியை முடிவு பண்ணுறது நான் தான் சொல்லிட்டார். அவருடைய பொதுக்குழுல சொல்லிட்டார், கூட்டணியை நான் தான் முடிவு பண்ணுவேன், கூட்டணிக்கு அஇஅதிமுக தலைமை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கேண்டிடேட் நான் தான், பாஜகவுக்கும் நாங்கள் அடிமை இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டார். அமித்ஷா வந்து அதிமுகவை பலப்படுத்த வேண்டும் என்று அமித்ஷா நினைக்கிறார். ஆனால் எடப்பாடி பிடிவாதம் பிடிக்கிறார். சசிகலா இன்னைக்கு புதுசாக ரூமர் கிளப்பியிருக்காங்க, சசிகலா உள்ள கொண்டு வரணும். இதெல்லாம் வந்து எடப்பாடி நோ அப்படின்னு கிளியராக சொல்கிறார். ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் அஜெண்டா வேற வேற. என்ன அஜெண்டா? தினகரனோட அஜெண்டா என்னன்னா எடப்பாடியை வீழ்த்தணும், இந்த எலெக்ஷனில் கட்சியை கைப்பற்றணும். ஓபிஎஸோட அஜெண்டா என்னன்னா அதிமுகவுக்குள்ளே போகணும், ஒருங்கிணைப்பாளர் ஆகணும். சசிகலா அம்மாவுக்கு என்னன்னா அதிமுகவுக்குள்ளே போகணும், நம்மளை ஏதாவது ஒரு கௌரவமான போஸ்ட் அங்கே வைக்கணும். இது எடப்பாடி கிளீனாக சொல்லிட்டார். இந்த விஷயத்தில் அண்ணாமலையை பற்றி இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. அண்ணாமலை நீங்கள் இறக்கி விட்டீங்கன்னா இது கண்டிப்பாக வந்து எந்த விதமான ஒரு ஒட்டுமுறவும் வந்து எங்களுக்கு ஓபிஎஸோடய தினகரனுடைய கிடையாது. அண்ணாமலையே எனக்கு எதிராக தான் வேலை செய்கிறார். அண்ணாமலைக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் சும்மா ஃபிலிம் காமிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு டோஸ் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டாங்க, அங்கே அது டோஸ் வாங்கிட்டு வந்துட்டார் அவர். நீங்கள் பாஜக எங்களை ப்ரெஷர் பண்ணித்தனா ஓபிஎஸ் சேர்க்க சொல்லியோ தினகரன் கூட்டணி கொண்டு சொல்லியோ பண்ணினீங்கன்னா நாங்கள் கூட்டணி விட்டு வெளில போயிடுவோம். அவருக்கு அதிமுகவில் கதவு சாத்தப்பட்டு விட்டது. ஓபிஎஸ்க்கெல்லாம் வந்து திருப்பி அதிமுகக்குள்ள வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. அமித்ஷாவின் சென்னை வருகையில் என்ன தாக்கம் ஏற்படும்? அதிமுக கூட்டணியில் மாற்றம் வருமா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். அமித்ஷா சென்னை வருகிறார், அதிமுக கூட்டணியில மாற்றம் வருமா? இல்லை, அதாவது அடிப்படையில் வந்து அமித்ஷா வந்து 15ஆம் தேதி வரதாக ஒரு செய்தி இருக்கு. ஆனால் அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சுட்டு நயனா நாகேந்திரன் டெல்லி போயிருக்காரு. இன்னைக்கு காத்தால டெல்லி போயிருக்காரு. நயனா நாகேந்திரன் டெல்லி போயிருக்காரு. அதனால் அமித்ஷா சென்னைக்கு வர்றது தான் நயனா நாகேந்திரன் டெல்லி போயிருக்க மாட்டார். இங்கேருந்து வரவேற்பு ஏற்பாடுகள்லாம் கவனிக்கணும். அதனால் அமித்ஷா சென்னைக்கு வர்றது சந்தேகம் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. ஸோ ஒரு கன்ஃபார்ம் ஆகலன்னு அவர் வர்றது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எடப்பாடி சொல்லிட்டார், தெளிவாக சொல்லிட்டார், கூட்டணியை முடிவு பண்ணுறது நான் தான் சொல்லிட்டார். அவருடைய பொதுக்குழுல சொல்லிட்டார், கூட்டணியை நான் தான் முடிவு பண்ணுவேன், கூட்டணிக்கு அஇஅதிமுக தலைமை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கேண்டிடேட் நான் தான், பாஜகவுக்கும் நாங்கள் அடிமை இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டார். அதனால் இப்போ பாயிண்ட் என்னென்னா வந்து அமித்ஷா வந்து அதிமுகவை பலப்படுத்த வேண்டும் என்று அமித்ஷா நினைக்கிறார். ஆனால் எடப்பாடி பிடிவாதம் பிடிக்கிறார். எடப்பாடி பலப்படுத்த நினைக்கிறார். எடப்பாடி அவருக்கு பலமான ஒன்று கவலையில், பலமாகாட்டியும் கவலை இல்லைன்ற லெவலில் அவர் இருக்கார். ஆனால் அமித்ஷா அதை விடுவாரா? அமித்ஷா நினைக்கிறாரு இதை பலப்படுத்தணும், பலப்படுத்தலைன்னா நம்ம வின் பண்ண முடியாது. நம்ம ஏப்ரல் மாதம் கூட்டணி அமைச்சோம், 6 மாதத்துக்கு மேலே ஆகுது, யாருமே வந்து சேர மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்? நாங்கள் தான் கூட்டணி அமைப்போம், இப்போ நீங்கள் தீர்மானம் போட்டிருக்கீங்க, ரைட்டு. எத்தனை கட்சி வந்தது? தேமுதிக வந்ததா, பாமக அனுபவம் வந்தாங்களா? யாருமே வாய் திறந்து வரன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே, ஏன்? அதே சமயம் திமுக கூட்டணியில் இருக்கிற யாரும் போயிடுவோம் எல்லாம் அங்கேயே தான் இருக்காங்க. அதே மாதிரி விஜய் கூட்டணிக்கு யாரும் போல வச்சுக்கோங்க. விஜய் புதுசாக வந்திருக்காரு, அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு தெரியாது, யோசிக்கிறாங்க, கடைசி நிமிஷத்தில் முடிவு பண்ணுவாங்க. நம்ம கூட்டணிக்கு ஏன் வரமாட்டேன்றாங்க அமித்ஷா கேள்வி கேட்கிறார். அதுக்கு எடப்பாடிட்ட பதில் இல்லை. ஆனால் அதிமுகவை பலப்படுத்த வேண்டும், ஓபிஎஸ் சேர்க்கணும், தினகரனை கூட்டணி கொண்டு வரணும், அந்த விஷயங்கள் சசிகலா இன்னைக்கு புதுசாக ரூமர் கிளப்பியிருக்காங்க, சசிகலா உள்ள கொண்டு வரணும். இதெல்லாம் வந்து எடப்பாடி நோ அப்படின்னு கிளியராக சொல்கிறார். ஆனால் அது விருப்பம், அமித்ஷா விருப்பமா? அமித்ஷா விருப்பம் இல்லை. அமித்ஷாவுக்கு என்னன்னா சவுத்துலேயும் டெல்டாலையும் நம்ம கொஞ்சம் வீக்காக இருக்கும், நம்ம சேரலைன்னா நமக்கு வந்து அந்த ஓட்டு கிடைக்காது, முக்கலத்தோர் கம்யூனிட்டி ஓட்டு கிடைக்காது. கிட்டத்தட்ட ஒரு 74 கான்ஸ்டியூன்சி, ஒரு டெல்டாவில் ஒரு 4 மாவட்டங்கள், சவுத்தில் ஒரு கன்னியாகுமரி தவிர ஒரு 52 சீட்டு இருக்குது. 4 மாவட்டங்கள், இங்கே ஒரு 22 சீட்டு, அங்கே 52 சீட்டு இருக்குது ஒரு 8 மாவட்டங்களில். ஸோ ஒரு 74 சீட்டு கிட்டத்தட்ட ஒரு பிரச்சனையாக வரும் அது. அதனால் நீங்கள் முக்கலத்தோர் அங்கே முடிவில் மாற்றக்கூடிய லெவலில் இருக்காங்க, நம்ம அவங்க கூட சேர்ந்தா பெட்டர் அப்படின்னு பாஜக தரப்புலேருந்து சொல்லப்படுகிறது. அது அவர் கேட்க மாட்டேங்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நம்ம வந்து பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து பாஜக அதிமுக ரெண்டும் சேர்த்து பாராளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் 84 இடத்துல லீடிங்கில் இருக்கோம் நம்ம. அதனால் நம்ம வந்து நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் சொல்கிறவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் 210 இடங்களில் வின் பண்ணணுன்றார். 84 இடங்களில் லீடிங்கில் இருக்கார், 210 இடங்களில் வின் பண்ணணும்னு சொல்கிறார். இன்னொரு பாயிண்ட்டு, பாராளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக வந்து 7 தொகுதிகளில் டெபாசிட் எழுந்தது, 13 தொகுதிகளில் 3ஆவதாக வந்தது, ஒரு தொகுதியில் 4ஆவதாக வந்தது. அதை நம்ம சுட்டி காட்டி நீங்கள் வந்து பலவீனமாக இருக்கீங்க சார், இவங்களெல்லாம் சேர்த்தா பெட்டர் அப்படின்னு
சொன்னால் அவருக்கு எடப்பாடி என்ன சொல்றார், பார்லிமெண்ட் தேர்தல் வேறு, அசம்பிளி தேர்தல் வேறு. ஆனால் பார்லிமெண்ட் வேறு, அசம்பிளி வேறு தானே? வேற. அப்போ இந்த 84 தொகுதி உதாரணத்தை எதுக்கு அதை எடுக்கிறீங்க? அதுவும் வேற தானே, அதை காமிக்கக்கூடாது. அப்போ 21 காமிங்க. சரி, 21 நீங்கள் பெட்டராக பண்ணீங்களா? 21 நீங்கள் பாஜகவோட தான் இருந்தீங்க. அதே 58 தொகுதி, அங்கே இருக்கிற 58 தொகுதியில் சவுத்தில் இருக்கிற 58 கன்னியாகுமரி சேர்த்து நீங்கள் எடுத்த தொகுதியில் எவ்வளோ? 15-16 தொகுதிகளை தான் வின் பண்ணீங்க. டெல்டாவில் 44 தொகுதி இருக்குது 7 மாவட்டத்தில். நீங்கள் எவ்வளோ வின் பண்ணீங்க? 4 தொகுதியில் தான் வின் பண்ணீங்க. அப்போ நீங்கள் எப்படி பலமாக இருக்கீங்க? பாமகவும் உங்கள் கூட இருந்தது. பாமக ஸ்ட்ராங்காக இருக்கிற வட மத்திய மாவட்டங்களில் 21ல் 77 சீட் இருக்குது. வட மத்திய மாவட்டங்களில் இன்க்ளூடிங் சென்னை 77 சீட் இருக்குது. அதில் வந்து அதிமுக மட்டும் 16 இடத்துல வின் பண்ணிச்சு, பாமக ஒரு இடத்துல வின் பண்ணிச்சு. அப்போது பெரும்பாலான சீட்டு திமுக அணி தான் வின் பண்ணிது. டெல்டாவில் பார்த்தாலே நீங்கள் பாமகவோட இருந்தே நீங்கள் லாஸ்ட் டைம் சரியாக நீங்கள் வந்து வின் பண்ணலைன்றதான் உண்மை. அப்படி இருக்கும்போது நீங்கள் பலவீனமாக இருக்கீங்கன்ற அந்த 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 யதார்த்தமான உண்மையை ஒத்துக்கவே மாட்டேங்கிறார் எடப்பாடி. அதாவது ஒத்துக்க மாட்டேங்கிறாரா, சரியா கணிக்கிறாரா? சரியா கணிக்கல. அதாவது அவர் ஒரு முதலமைச்சராக அவருடைய பாயிண்ட் என்னன்னா, திமுக மேல வெறுப்பு இருந்தா மக்கள் ஆட்டோமேட்டிக்கா அதிமுக ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறார். அப்படி போடுவாங்கல்ல, அப்படி ஓட்டு போட்டுருந்தாங்க. இந்த வாட்டி அது இல்லை. இந்த வாட்டி விஜய்னு ஒரு பிளேயர் வந்துட்டாரு, விஜய்க்கு ஓட்டு போகும். அது உங்க ஓட்டை பிரிப்பாரு. பெரும்பாலும் அதிமுக ஓட்டையே கொஞ்சம் பிரிப்பார். நான் இல்லைன்னு சொல்ல வரல, நான் உங்களுக்கு போற ஓட்டை பிரிப்பார்ல. திமுகவுக்கு எதிரான ஓட்டை 3 பிரிப்பார்ல அவரு. விஜய், சீமான், அதிமுக பாஜக கூட்டணி பிரிச்சுதுன்னா திமுகவுக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது அதை உணராம இப்போ தன்னோட அணியை பலப்படுத்தணும், தனக்கு தான் முதலமைச்சர் கனவு இருக்குது எடப்பாடிக்கு தெரியும். அந்த கனவு எப்படி நனவாக்குறது? அனைவரையும் அரவணைத்து கொண்டு நனவாக்கணும். ஓபிஎஸ் பார்த்தாரு. ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் அஜெண்டா வேற. என்ன அஜெண்டா? தினகரனோட அஜெண்டா என்னன்னா, எடப்பாடியை வீழ்த்தணும், இந்த எலெக்ஷன்ல கட்சியை கைப்பற்றணும். அது துரோகிட்ட மாட்டிட்டு இருக்கு. ஓபிஎஸோட அஜெண்டா என்னன்னா, அதிமுகவுக்குள்ள போகணும், ஒருங்கிணைப்பாளர் ஆகணும். சசிகலா அம்மாவுக்கு என்னன்னா, அதிமுகக்குள்ள போகணும், நம்மளை ஏதாவது ஒரு கௌரவமான போஸ்ட் அங்கே வைக்கணும். இது மூணுத்துக்கும் நோ அப்படின்றாரு எடப்பாடி. ஆனா ஓபிஎஸ் 15ஆம் தேதி ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறத அறிவிச்சாரு. அவர் போஸ்ட்போன் பண்ணிட்டாரு. அதான் அங்கதான் அவருக்கு பாஜக கைவிட்டாங்க. அவரை பாஜக கைவிட்டதுனால பாஜக கணத்துல போட்டாங்க அவர் தூக்கி. இல்ல 15லேருந்து 24 இப்ப அந்த அடிப்படையை சொல்றேன் நான். ஏன் பாஜக வந்து அமித்ஷா போய் பார்த்தாருல எடப்பாடி, அங்க போனார். ஓபிஎஸ் போய் கூப்பிட்டாங்க, போய் பார்த்தாருல, அங்க போய் எல்லாம் சொல்லிட்டு வந்தார், நாங்க பேசுறோம்லாம் சொன்னாங்கல்ல. அதுக்கு அண்ணாமலை போனார்ல, இங்கேருந்து அண்ணாமலை போய் பார்த்தாருல. அவர் என்ன சொன்னார்? அவர் வந்து ஒரு ஃபிலிம் போட்டார். என்னன்னா, அவரை தான் ஏதோ டெபியூட் பண்ணிருக்கிற மாதிரியும் தினகரனையும் ஓபிஎஸ் சமாதானம் பண்ணி எடப்பாடிகிட்ட கொண்டு போய் சேர்க்குற அந்த அணியில் சேர்க்குற அந்த விஷயத்தை, அந்த அசைன்மெண்ட்டை வந்து அண்ணாமலை கொடுத்துருக்கிறதா சொன்னாங்களே. அது வந்து சுத்தமாக அடிப்படையே இல்லாத ஒரு விஷயம். அது ஆக்சுவலாக அதுக்கு எந்த விதமான பேசிஸும் கிடையாது. அண்ணாமலையை கூப்பிட்டு எதுக்குன்னா, நீ ஒழுங்காக இருந்துக்கோ, என்டிஏ கூட்டணிக்காக ஒர்க் பண்ணி ஏதாவது உடனே இருக்காத, முதலமைச்சர் கேண்டிடேட் எடப்பாடி, அதை மனசில் வச்சு ஒழுங்காக செயல்படுங்க, என்டிஏ வின் பண்ணணும். நீங்கள் உங்களுடைய பாஸ்ட் ரெக்கார்ட் சரியில்லை, நயினார் வந்த பிறகு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுறதில்ல, உங்களை பற்றி நிறையா புகார்கள் வந்திருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்டாங்க. அவர் 2 தடவை 3 தடவை சந்திச்சாருன்றதுலாம் உண்மை இல்லை. ஒரு தடவை தான் சந்திச்சார், ஒரு தடவை டோஸ் விட்டாங்க, திரும்பி மாட்டார். அவர் என்ன பண்ணுறாரு? பிக்சரை வேறு மாதிரி போடுறார். தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் சேர்க்கறதுக்காக தான் என்னை வந்து கூப்பிட்டு அமைச்சார் அமித்ஷா. அது தப்பு. அதாவது அண்ணாமலை ஃபிலிம் காமிக்கிறார். அப்படி கிடையாது. உண்மை என்னென்னா, எடப்பாடி கிளீனாக சொல்லிட்டார், இந்த விஷயத்தில் அண்ணாமலையை பற்றி இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு, அண்ணாமலை நீங்கள் இறக்கி விட்டீங்கன்னா இது கண்டிப்பாக வந்து எந்த விதமான ஒரு ஒட்டுமுறவும் வந்து எங்களுக்கு ஓபிஎஸோடையோ தினகரனோடையோ கிடையாது. அண்ணாமலையே எனக்கு எதிராக தான் வேலை செய்கிறார். அவருக்கே நான் வந்து சிஎம் ஆகிறது பிடிக்காது. ஏன்னா நான் தான் அவர் பதவியை தூக்கின்னு நினச்சிட்டு இருக்கார். அதனால அவர் வந்து இந்த அதை அதிமுக பாஜகலையும் சொல்கிறாங்க. எப்படி சார் நீங்கள் இதெல்லாம் மீடியாவில் வருது? நீங்கள் மீடியாவில் அண்ணாமலையே பரப்பி விடுறார். ஆனால் பாஜகவில் இருக்கவங்க சொல்கிறாங்க, எப்படி சார் அவரை இறக்கி விடுவாங்க? அவர் எடப்பாடிக்கும் வேண்டாதவர் இருக்கார். எடப்பாடிக்கு வேண்டாதவர் இருக்கிறது எப்படி? ஒரு பஞ்சாயத்து பண்ணுறவர் எல்லாருக்கும் வேண்டியவராக இருக்கணும், அப்போ தான் எல்லாத்தையும் பேச முடியும். எடப்பாடிக்கு வேண்டாதவர்கள் எடப்பாடி சந்திக்கவே விரும்பல அண்ணாமலையை. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த விஷயத்தில் பஞ்சாயத்து பண்ண முடியும்? அவர் எப்படி நாங்கள் இறக்கி விடுவோம்? அதே தப்பான விஷயம் சார் அது. அண்ணாமலைக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் சும்மா ஃபிலிம் காமிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு டோஸ் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டாங்க. அங்கே அது டோஸ் வாங்கிட்டு வந்துட்டார். அவர் இப்போ கொஞ்சம் அடைக்க வாசிக்கிற மாதிரி அப்படி போயிட்டு இருக்காரு. எலெக்ஷன் வரையும் அப்படி போயிட்டு இருப்பாரு. அவர் வந்து எடப்பாடி ஆதரிச்சு என்றைக்குமே பிரச்சாரம் பண்ண மாட்டார். என்டிஏன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் பிரச்சாரம் பண்ணுவார் அப்படின்னு அவர் சொல்றார். நயினார் போய் பார்த்தார். இப்போ டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி நயினார் யாரை? எடப்பாடி. அப்போ எடப்பாடி தெளிவாக சொல்லிட்டார், நாங்கள் வந்து சேர்க்கறதா ஐடியா இல்லை எங்களுக்கு. ஏன்னா அது இன்னும் மேலும் குழப்பத்தை வரவழைக்கும். இப்போ நாங்கள் ஏதோ ஓரளவுக்கு தெளிவாக போயிட்டுருக்கோம். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ பிரச்சனை இல்லை, நாங்கள் அவங்கள சேர்க்கறதா இல்லை. அது சசிகலாவாக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, சேர்க்கறதா இல்லை. இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்ச பிறகு தான் நேற்று நயினார் போய் இந்த விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட கேட்டு வந்த பிறகு தான், அது ஓபிஎஸ்ஸை கன்வே பண்ண பிறகு தான் இன்றைக்கி ஓபிஎஸ் வெளில வந்திருக்கார். நாங்கள் 24ஆம் தேதி முடிவு பண்ணுவோம்,
15ஆம் தேதி சொன்னார்ல, இதுக்காக தான் வெயிட் பண்ணார். கிளீனாக சொல்லிட்டார் எடப்பாடி, அந்த மாதிரிலாம் கனவே காணாதீங்க. நீங்கள் எங்களை ப்ரெஷர் பண்ணீங்கன்னா, நீங்கள் பாஜக எங்களை ப்ரெஷர் பண்ணிட்டுனா ஓபிஎஸ் சேர்க்க சொல்லியோ தினகரன் கூட்டணி கொண்ட சொல்லியோ பண்ணினீங்கன்னா நாங்கள் கூட்டணி விட்டு வெளில போயிடுவோம். அதுக்கப்புறம் தான் ஓபிஎஸ்ஸே இது வந்து சாத்தியம் இல்லைன்னு சொன்ன பிறகு தான் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு ஓபிஎஸ், நாங்கள் 24ஆம் தேதி எம்ஜிஆருடைய இப்போ இறந்த நாள் இல்லையா, அன்னைக்கு நினைவு நாள், அன்னைக்கு நாங்கள் முடிவெடுப்போம்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் இனிமேல் தனி கட்சி ஆரம்பித்து விஜய்கிட்ட போவாரா, திமுக கதை தட்டுவாரா, இனிமேல் பொறுத்திருந்து பார்க்கணும். அவருக்கு அதிமுகவில் கதவு சாத்தப்பட்டு விட்டது. ஆனா நீங்க ஆரம்பத்துல சொன்னது அமித்ஷா ஒற்றுமைப்படுத்த விரும்புகிறார் அப்படின்னு. ஆனா இவர் கேட்கல, எடப்பாடி கேட்க மாட்டேங்கிறார். அமித்ஷா கை ஓங்காதா? கை ஓங்காது. அவர் இவங்களை விட விரும்பல சார். இப்போ பாஜகவுக்கு இவங்களை விட்டா வேற ஆள் கிடையாது. சாப்பிட்டா சொல்லி பார்த்தாங்க, இவர் ஏற்றுக்க மாட்டேன்றார். அவங்க என்ன சொல்றாங்க, இப்போ இது எங்களுக்கான தேர்தல் இல்லை, உங்களுக்கான தேர்தல், நீங்கள் தான் முதல்வர் ஆகணும், நீங்கள் தான் அதுக்காக பாடுபட்டு இருக்கீங்க, நாங்கள் சொல்கிற ஐடியாவை ஏற்றுக்கோங்க, இல்லாட்டி போங்க, எங்களுக்கு இன்னும் கவலை இல்லை. எங்களுக்கு வந்து பார்லிமெண்ட் தேர்தல் தான் முக்கியம், தமிழ்நாடு எங்கள் ப்ரியாரிட்டியில் இல்லை. எங்களுக்கு கேரளா, அடுத்தது கேரளா தெலுங்கானாவை நாங்கள் பார்க்கணும் சவுத்தில், உங்களுக்கு லாஸ்ட் ப்ரியாரிட்டியில் தான் இருக்குது. அதனால் எங்களுக்கு 31 கூட பார்த்துக்கலாம். அதனால் நீங்கள் வந்து பலவீனமாக தான் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் போய் இருந்துட்டு போங்க, எங்களுக்கு கவலை இல்லை. நீங்கள் தோற்றுட்டு போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை. 26 வந்து விஜயோட ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டு நாங்கள் 29 என்ன பண்ணுறது நாங்கள் முடிவு பண்ணிக்கணும்னு முடிட்டோம். அப்படி ஒரு மனநிலை இருந்திருந்தாங்கன்னா எதற்கு ஏப்ரல் மாதம் எடப்பாடியை ப்ரெஷர் பண்ணி கூப்பிட்டு கூட்டணி அமைக்கணும்? அவர் தாவேக்கா கூட போகாத இருந்தார்ல, அதனால அவர் கூப்பிட்டாங்க. அதை பிளாக் பண்ணுறதுக்காக கூப்பிட்டாங்க உள்ள. இப்போ போக மாட்டேன்னு இருக்கு. இப்போ நீங்கள் என்ன ப்ரெஷர் பண்ணால் போயிடுவேன்னு எடப்பாடி சொல்கிறார். தினகரனையோ ஓபிஎஸ்ஸோ கொண்டாந்து ப்ரெஷர் பண்ணீங்கன்னா நான் இதை விட்டு கூட்டணி விட்டே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் பாஜகவும் இந்த ஆபத்தை புரிஞ்சு என்ன பண்ணுறாங்க, சரி வேண்டாம், இவரை விட்டால் பெரிய கட்சி இங்கே கிடையாது திமுகவுக்கு எதிராக, சரி நம்ம இவரோட கூட்டணி இருக்கோம், தாவேக்கா வரும்னு சொல்ல முடியாது, தாவேக்கா பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாங்க, பாஜகவோட எந்த ஒரு ஒட்டுமுறவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பாஜக இருக்கிற இடத்துல தாவேக்கா வர்றது வந்து சந்தேகம். அதனால வந்து பாஜகவுக்கு வேறு வழி இல்லை, அதிமுகவோட போய வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால தான் தெளிவாக பொதுக்குழுவில் தீர்மானம்லாம் போட்டாங்க, எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, நாங்கள் தான் கூட்டணி டிசைட் பண்ணுவோம், நாங்கள் தான் முதல்வர் கேண்டிடேட். ஏன்னா அதுக்கு 2 நாள் முன்னாடி தான் என்ன சொன்னார் அமித்ஷா, வெஸ்ட் பெங்கால்லையும் தமிழ்நாட்டிலையும் என்டிஏ கூட்டணி ஆட்சி பிடிக்கும்னார், என்டிஏ கூட்டணி ஆட்சி பிடிக்கும்னார், என்டிஏ கூட்டணி ஆட்சி பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். அது வந்து உங்களுக்கு பிடிக்கல. இவரெல்லாம் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் என்டிஏன்றது கிடையாது, அதிமுக கூட்டணி தானே பொதுக்குழு தீர்மானம் போட்டு சொல்லிட்டாங்க. இப்போ அமித்ஷா என்ன பண்ணுறாரு, நம்ம இந்த சூழலில் சென்னைக்கு போகணுமா வேண்டாமா, முதல்ல அவர் யோசிச்சார், திருப்பரங்குன்றத்துக்கு வரலாமான்னு யோசிச்சார், ஒரு சீன் கிரியேட் பண்ணலாமான்ட்டு. அங்கே ஒரு பிரச்சனை, கோர்ட் கேஸ் அது இதுன்னு இருக்குது, இந்த சமயம் நம்ம போனால் ஏதாவது பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாரு, இப்போ இந்த விஷயத்தை தீர்மானிக்கலாம், தேமுதிகவெல்லாம் இழுத்து போடலான்னு பார்த்தாங்க. தேமுதிக பிடி கொடுக்குற மாதிரி இல்லை, அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் தேவை, அது திமுக 4 சீட் அவங்களுக்கு வரும் ஏப்ரலில், அதில் ஒன்று கொடுக்குறதா இருக்காங்க. அதிமுகவுக்கு 2 சீட் வரும், அந்த 2 சீட்டில் உங்களுக்கு கொடுப்பாரா எடப்பாடி கொடுக்க மாட்டாரான்னு போன வாட்டி ஏமாத்திட்டாரு. அதனால் அவங்கள நம்பலாமா இவங்களை நம்பலாமா அவங்க ஒரு மாதிரி ஆசிலேஷனில் இருக்காங்க. பாமக அன்புமணி ஏற்கனவே வந்து விஜய்க்கும் தூத்து விட்டதா சொல்கிறாங்க, அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. அதனால் அங்கேயும் பிரச்சனை இருக்குது. சரி இதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகட்டும்னு நயனாரநாதனை கூப்பிட்டு அவருக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்காக நீங்கள் எப்படியா கூட்டணியை கட்டமைக்க பாருங்கள், நான் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வரேன்னு சொல்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தெரியல, ஆனால் இன்னும் அமித்ஷாவுடைய சென்னை விசிட்டோ இல்லை வேலூர் விசிட்டோ இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அதிமுகவை இழுத்து பிடித்து கூட்டணி அமைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு உறுதி கொண்ட அமித்ஷாவால் மற்ற கட்சிகளை சேர்த்து வைப்பதற்கான சாத்தியம் இல்லையா? கண்டிப்பாக சாத்தியம் இருக்குது சார். பட் அவங்க வந்து முயற்சி பண்ணணும். அதிமுக இவங்க வந்து தினகரனை சேர்ப்பாங்கன்ட்டு தான் அந்த தீர்மானத்தை போட்டாங்க. அதிமுகவில் தினகரனை என்டிஏ கொண்டாந்துட போகிறான்ட்டு தான் இந்த தீர்மானத்தை போட்டு நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் நாங்கள். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, பாஜக என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எடப்பாடிகிட்ட வந்து ரொம்ப ப்ரெஷர் அப்ளை பண்ண விரும்பலை, ஏன்னா இருக்கிற ஒரே கட்சி பெரிய கட்சி அதுதான், அப்புறம் நாங்கள் தனியாக போனால் அது 5 முனை போட்டி ஆகிடும், 5 முனை போட்டி ஆச்சுன்னா திமுகவுக்கு இன்னும் கேக் வாக்கா போயிடாது. அதனால் இப்போ இவங்க வச்சுன்னு அட்ஜஸ்ட்மெண்ட், இவர் இதுக்கு தேவையில்லாமல் பகச்சிக்கணும், அது அவருக்கு தான் நஷ்டம் கடைசியில். அதை அவர் புரியாத வந்து தன் கட்சி தன் கையில் இருக்கணுன்றதுக்காக யாரையும் சேர்க்க மாட்டேன்றாரு. அதனால் அவர் நஷ்டப்பட்டா அவர் கஷ்டப்படுறாரோ நஷ்டப்படுறாரோ அது அவரோட இஷ்டம்னு விட்டுட்டாங்க. ஆனால் கட்சி அவர் கையில் இருக்குமா? இருக்காது, தோத்தாலும் இருக்காது. ஏன்னா நீங்க அன்னைக்கு வெல்வதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறீங்களா? கிடையாது, பெரிய புரட்சி வரும். அன்னைக்கு பொதுக்குழுவில் பல பேர்கிட்ட பேசினபோது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் நாங்கள் இவரோடய டிராவல் பண்ணிட்டோம், இதான் கடைசி தேர்தல், பார்த்துடலாம் இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம், இவர் கட்சியை வலுப்படுத்த மாட்டேன்றாரு, கூட்டணியும் பலப்படுத்த மாட்டேன்றாரு, இந்த தேர்தல் பார்த்துடலாம் சார், தோத்த பிறகு முடிவு பண்ணிக்கலான்னு தான் சார் நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சின்ன அவர் கையில் இருக்குது சார், வேறு வழி இல்லை, தேர்தல் காலத்தில் நாங்கள் வெளில போக முடியாது, பணம் நிறையா கிடைக்கிற சமயம் இது, இந்த சமயத்தில் நாங்கள் எங்கே வெளில போகிறது, எங்களுக்கு தேர்தல் செலவுக்கெல்லாம் பணம் வரும், ஏதோ 4 காசு நாங்கள் பார்ப்போம், இந்த சமயத்தில் வெளில போக முடியுமா, அதனால் இந்த தேர்தலை பார்த்துடலாம், இதில் தோல்வி அடைஞ்சால் அப்புறம் நாங்கள் வச்சுக்கிறோம், கச்சேரியை வைக்கிறோன்றாங்க. வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா?
வெல்வதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. அன்லஸ் அவங்க வந்து நல்ல கூட்டணி கட்டமைச்சாலே தவிர. ஒரு தேமுதிக வருது, அன்புமணியுடைய பாமக வருது, வந்தாலுமே தாவேக்கா ஓட்ட கண்ணாபின்னு பிரிச்சுட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் உங்களுக்கு. அது ஸ்பாயிலர் இருக்காங்க, ஸ்பாயிலர். தாவேக்கா அதிமுக ஓட்டு ஆதரவு ஓட்டையும் தூக்கிடுவாங்க போல் இருக்கு கொஞ்சம். திமுக எதிர்ப்போட்டையும் கொஞ்சம் தூக்கிடுவாங்க போல் இருக்கு. பாஜக எதிர்ப்போட்டையும் தூக்கிட்டாங்கன்னா திமுக கொஞ்சம் அடிவாங்க. ஸோ டைட்டாக போகும். திமுக ஒரு 33% வாங்கி கூட வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 45-7 இது இறங்கி 33% வாங்கி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 4-5 முனையில் ஓட்டு பிரியும் போது நீங்கள் 30-33% வாங்கி வின் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாஜக அதிக அளவுக்கு இடங்களை கேட்கறாங்க. அண்ணா திமுக 60 சீட் கேட்டிருக்காங்க, லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. மைனார் 60 சீட் லிஸ்ட் கொடுத்துட்டார். அவர் எடப்பாடி என்ன டிசைட் பண்ண போறா தெரியாது. 25-30 கொடுப்பான்னு எதிர்பார்க்குறாங்க. அதோட அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. போன வாட்டி இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் எந்தெந்த கான்ஸ்டியூன்சியில் கொஞ்சம் அதிகமான ஓட்டுகளை வாங்கியிருக்காங்களோ அதை பெரும்பாலும் கொடுத்துருக்காங்க அவங்க. ஆக்சுவலாக 60ங்கிறது அவங்க நிற்க 60ல் உறுதியாக இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக கொஞ்சம் முன்ன பின்ன 30 வரையும் கொடுப்பார் எடப்பாடி. இவங்க இன்னும் போராடி ஒரு 35 வரையும் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேற எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரலன்னா அவங்க தானே இருப்பாங்க. அப்போ அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கட்சிகள் கூட்டணிக்கு வரதை பொறுத்து பாஜகவோட இடம் மினிமம் 30 கேரண்டி. அதுக்கு மேலே வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கட்சிகள் வந்ததுன்னா எடப்பாடி கொடுக்க மாட்டார். ஆனால் எடப்பாடிக்கு ஒரு கணக்கு இருக்கும்ல, ஒரு முதலமைச்சர் இருந்தவர் எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குமா? தோற்பதற்காக தேர்தலை சந்திப்பார். அவருக்கு வந்து கட்சி முக்கியம் சார். கட்சியில் இன்னைக்கு 250 கோடி இருந்த கேஷ் வந்து இன்னைக்கு 160 கோடியாக குறைஞ்சிருக்கு. எங்கே போச்சு, எப்படி போச்சு, யாருக்காக செலவழிச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கட்சிக்காரங்க கேட்குறாங்க. ஓபிஎஸ் ட்ரெஷராக இருந்தபோது 250 கோடி கேஷ் இருந்தது பேங்க்ல, இன்னைக்கு 160 கோடியாக குறைஞ்சிருக்கு. எப்படி குறைஞ்சது அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் யார் கேட்கறது? கட்சி எப்படி செலவழிச்சது, யாருக்கு செலவழிச்சது? மாவட்ட செயலாளர் எம்எல்ஏக்கள் எல்லாம் தன் பக்கம் வச்சுக்கிறதுக்காக பல விதங்கள் அவர்களுக்கு பணம் கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க ஆக்சுவலா. ஆனா நீங்க சொன்னீங்க தோற்றால் கட்சி கஷ்டத்தில் இருக்கும்னு. தோற்றால் எந்த அளவுக்கு தோற்றால்? கடந்த முறை தோற்ற மாதிரி ஒரு 60-75 இடங்கள் அதுவே கட்சியை பலமா வச்சுக்குமா? எடப்பாடி கையில கட்சி இருக்க செஞ்சிருமா? அதை விட குறைஞ்சதுன்னா அவருடைய பதவிக்கு ஆபத்தா? மினிமம் போன வாட்டி வாங்கின மாதிரி ஒரு 65 வாங்கினார்னா மேனேஜ் பண்ணிடுவார் எடப்பாடி. கட்சியை தன் கையில் வச்சுக்குது. ஆனால் அப்போவுமே வந்து ஒரு எதிர்ப்பு குரல்கள் பலமாக வரும். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து தோல்வியை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. 2 தடவை உங்களை முதல்வர் நிறுத்தியும் தோல்வி அடைகிறோன்னா எத்தனை தடவை ட்ரை பண்ணுவாங்க? அதனால் கட்சி தலைமையை மாற்று, ஆட்களை மாற்றுலாம் கோஷம் வரும். அவர் 65 வாங்கினாலும் சரி, 6 சீட் வாங்கினாலும் சரி, தோத்தாருன்னா பிரச்சனையை சந்திக்க தான் தீரணும். அந்த பிரச்சனை வந்து ரொம்ப பூதாகாரமாக வந்துட போகுதுன்னு தான் இவங்களெல்லாம் சேர்க்காத இருக்கார். சசிகலா, எடப்பாடி. அது இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் நயினார்கிட்ட சொல்லியிருக்கார். நயினார்கிட்ட சொல்ல, பொதுக்குழுக்கு முன்னாடி இந்த அதிமுக மாஞ்சி மந்திரிகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, எப்படியாவது ஒரு ஒற்றுமைக்கான குரல் கொடுக்கணும், ஒரு தீர்மானம் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார், இந்த பாருங்க 20 வருஷம் நம்ம அந்த குடும்பத்துக்கு அடிமையாக இருந்துட்டோம், இன்னும் அடிமையாக இருக்க விரும்புறீங்களா நீங்கள் அப்படின்னு நீங்கள் போங்க, நாங்கள் இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டார். எந்த குடும்பத்து? சசிகலா குடும்பத்துக்கு நம்ம 20 வருஷமா அடிமையாக இருந்துட்டோம், மறுபடியும் அவங்க உள்ள சேர்த்து அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒட்டகம் மாதிரி கூடாரத்துக்குள்ளே முதல்ல ஒருத்தர் வருவாங்க, அப்புறம் ஒட்டகம் எப்படி கூடாரத்தை கவுக்குது, அப்படி எழுந்துருந்தா கூடாரம் கவுந்துரும்ல, அது மாதிரி கவுத்து விட்டு போயிடுவாங்க. நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த மந்திரிகள்கிட்ட ரொம்ப கோபமாக சொன்னாராம் எடப்பாடி. மறுபடியும் அடிமையாக இருக்க விரும்புறீங்களான்னு கேட்குறாராம். அது அவருடைய கட்சியை நடத்துகிற விதம் அல்லவா? இல்லை, அவர் அந்த காலத்தில் ஜெயலலிதா இருந்தபோது சசிகலா குடும்பத்துக்கிட்ட இந்த இவங்கெல்லாம் எப்படி அடிமையாக இருந்தாங்கன்றதை மறுபடியும் ஞாபகப்படுத்தி, அவங்க அந்த குடும்பம் வந்ததுன்னா நம்மளை மறுபடியும் அப்படி தான் நடத்துவாங்க, அதனால் நம்ம வந்து இப்போ சுதந்திரமாக இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறாராம். ஆனால் அதுக்கு என்ன சொல்கிறாங்க அதிமுக காரங்க, ஆனால் இப்போ எடப்பாடின்னு சர்வாதிகாரி மாதிரி ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு அப்படி சொல்ல போகிற போக பார்த்தா நாங்கள் சொல்கிறது எதுவும் கேட்க மாட்டேங்கிறார் சார், கட்சியை பலப்படுத்த மாட்டேங்கிறாரு, எதை சொன்னாலும் கோச்சிக்கிறாரு, அவர் தான் இப்போ எதேச்சிகாரமாக நடந்துட்டு இருக்காரு, அவர் தான் சர்வாதிகாரியாக மாறிட்டு இருக்காருன்னு ஒரு அதிமுக ஒன்றிய செயலாளர் என்று சொல்கிறார். அவர் தான் இப்போ சர்வாதிகாரியாக மாறிட்டு இருக்காரு சார் அப்படின்றாரு. ஆனால் அவர் கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரியான இயல்பு தேவைதானே சார்? கையில் ஒரு சவுக்கோட தான் கட்சி தலைவர் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது சார். இல்லாட்டி வந்து ஒழுங்கீனம், இன்டிசிப்ளின் வரும் உங்களுக்கு. அதில் வந்து ஜெயலலிதா கிட்டெல்லாம் அடங்கி போனவங்க தானே, இவங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லையே அதிமுக காரங்களுக்கு. அதிமுகலாம் வாயெல்லாம் மூடி உட்கார்ந்துருந்தவங்க தானே. ஓபிஎஸ் கூட வாய்ப்பு இல்லையா? ஓபிஎஸ்க்கெல்லாம் வந்து திருப்பி அதிமுகக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவர் இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் 24 முடிவு பண்ணு சொன்னதுலேயும் தெரிஞ்சு போச்சு. அமித்ஷா இந்த பக்கம் வரா மாதிரி தெரியல. ஏன்னா அவருக்கு இது ஃபெயிலியர், மிஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓபிஎஸ்ஸை சேர்க்கறதோ தினகரனை கொண்டு வர அந்த அசைன்மெண்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. அதனால் இனிமேல் அவர் வரா மாதிரி தெரியல. சொல்ல முடியாது, இதுவரையும் கன்ஃபார்ம் ஆகலை விசிட், வரா மாதிரி தெரியல. இந்த நிகழ்ச்சியின் கருத்தில் குறிப்பிட்ட திரு பிரியன், மிக்க நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி.